संदेश के लिए अगर एक टाइटल देना है இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் तो நமது நடபடிகள் எழுதப்படட்டும் वो हमारा जो काम जो है लिखा जाए நம்முடைய நடபடிகள் எழுதப்படட்டும் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். I don't know which title is suitable for it in English. Our legacy be written या our works be written. நமது நடபடிகள் எழுதப்படட்டும். वो ये जो टाइटल के साथ मैं आज का संदेश को आपके बीच में रखने के लिए मैं चाहता हूं. இந்த தலைப்பின் கீழாக இன்றைக்குரிய செய்தியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். अगर आप प्रेरितों के जो काम को अगर खोल के रखेंगे நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை திறந்து வைப்பீர்கள் என்று சொன்னால் आज आए पहला और दूसरा ये दो अध्याय से कुछ बातों को आपके बीच में पेश करने के लिए चाहता हूं. இந்த முதலாவது இரண்டாவது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க अगर आप जो बाइबल के बारे में लिखें और किताबों को लिखें जांचबीन किए ऐसे लोगों को अगर हम पूछेंगे நீங்கள் ஒருவேளை இந்த வேதாகம வரலாற்று ஆசிரியர்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படினா वे लोग कहते हैं ये किताब का नाम ऐसा होना चाहिए இந்த புத்தகத்தினுடைய பெயர் இப்படியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் वही जो है टाइटल वही जो नाम जो है ये किताब के लिए सूटेबल रहेगा. பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று சொல்லப்படுகிற டைட்டில் இதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள். लेकिन यहाँ दिया गया है प्रेरितों के काम இங்கே ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலருடைய நடபடிகள். तो इसका मतलब ये जो जितने लोगों को प्रभु इस्तेमाल किया पवित्र आत्मा के संग संग वे लोग बड़े बड़े कार्यों को किया. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் யாரையெல்லாம் பயன்படுத்தினாரோ அவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபை அதனோடு கூட பயன்படுத்தினார். कई जो परमेश्वर के दास लोगों को हम देख सकते हैं. இங்கே अनेक தேவனுடைய பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். जो पवित्र आत्मा का जो काम जो है ये पूरा किताब में पूरा जो रहते हुए हम देख सकते हैं. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடு இந்த புத்தகத்தின் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். शुरू से लेकर आखिरी तक पवित्र आत्मा का कार्य यहाँ पर वर्णन किया गया है. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். लेकिन नाम दिया गया है प्रेरितों के काम. ஆனால் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள். क्योंकि उस प्रकार नाम देने लायक पवित्र आत्मा के साथ संग रहते हुए ये सारे लोग परमेश्वर के लिए महान कार्यों को किया. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட பெயர் கொடுக்கும்படியாக தேவனுடைய மனிதர்கள் ஆவியானவருடைய அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற காரியங்களை செய்தார்கள். आज हमारा जीवन में कुछ बातें अगर लिखा जाएगा किस प्रकार रहेगा? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்த காரியங்கள் சில எழுத வேண்டும் என்று சொன்னால் எப்படியாக இருக்கும்? हमारे लिए कुछ बैकग्राउंड हो सकता है. நமக்கான சில பேக்ரவுண்ட் இருக்கும். हमारा जहां मिनिस्ट्री के लिए कुछ बैकग्राउंड हो सकता है. நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு பின்னணிகள் இருக்கும். हमारे साथ कुछ सेवकों का बैकग्राउंड हो सकता है. நம்மோடு கூட ஊழியம் செய்தவர்களுடைய காரியங்கள் இருக்கும். क्या उस प्रकार के आधार पर हमारे कहानी लिखा जाएगा या पवित्र आत्मा के आधार पर लिखा जाएगा? இவை எல்லாவற்றின் அடிப்படையில் நம்முடைய காரியங்கள் இருக்குமா அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அதனுடைய அடிப்படையில் நம்முடைய காரியங்கள் இருக்குமா? जब किसी एक मनुष्य का मृत्यु के बाद लोग जो है उनके बारे में कई बातों को बोलते हैं. எப்பொழுது ஒரு மனிதன் இறந்த பிற்பாடு அந்த மனிதனை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது जितना भी खराब व्यक्ति क्यों न हो दो शब्द जो है अच्छा जरूर बोलेंगे. அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் சரி ஆனால் அவரை குறித்து சில காரியங்கள் நல்ல காரியங்கள் சொல்வார்கள். लेकिन परमेश्वर चाहता है हम इतिहास को बनाएं. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் சரித்திரங்களை எழுத வேண்டும். परमेश्वर चाहता है हम पवित्र आत्मा के संग होकर हम परमेश्वर के लिए महान कार्यों को किए जैसा प्रेरितों लोग ने किया. ஆண்டவர் விரும்புகிறார் எப்படியாக இங்கு அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்தார்களோ அதே போல நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். आज हमारे अंदर में ऐसा विचार को हम ले आने के लिए कोशिश करेंगे. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ளாக கொண்டு வருவோம். प्रभु हजारों लोगों के समान मैं जीवन बिताने के लिए नहीं चाहता हूं. ஆண்டவரே நான் 1000 மனிதர்களைப் போல வாழ விரும்பவில்லை. जैसे लोग आते हैं जाते हैं उस प्रकार का जीवन मेरा जीवन नहीं रहने पाए. எப்படி மனிதர்கள் வருகிறார்களோ போகிறார்களோ
சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா இருக்க प्रभु கூடாது. मेरा जीवन को ऐसा बनाइए ताकि उसके बारे में जो पवित्र आत्मा मेरे जीवन में रह के कितना बड़ा काम को किया वैसा लिखा जाए. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு செய்த காரியங்களை மனிதர்கள் எழுதட்டும். तो उस प्रकार का महान लोगों के बारे में हम किताबों में भी पढ़ते हैं हम लोग. அப்படிப்பட்ட மகத்துவமான மனிதர்களை குறித்து நாம் अनेक புத்தகங்களை படிக்கிறோம். परमेश्वर का जो लोग है कम समय जीवन बिताया लेकिन उनके बारे में कई किताबों के हम ढूंढ सकते हैं. अनेक தேவனுடைய மனிதர்கள் கொஞ்சம் காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவர்களை குறித்த अनेक புத்தகங்களை நாம் பார்க்க முடியும். उदाहरण के लिए कह सकते हैं जो डेविड प्रनॉइड करके एक महान दास. நாம் उदाहरणத்துக்கு डेविड प्रनॉइड என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதனை பார்க்க முடியும். वो केवल 3.5 साल ही सेवा किया. அவர் 3.5 வருடம் மாத்திரமே ஊழியம் செய்தார். लेकिन अपना जो कमजोरी के साथ प्रभु के लिए इतना दून के साथ काम किया. ஆனால் அவர் தன்னுடைய பலவீனத்தோடு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார். उनका जो इतिहास या उनका जो कहानी बहुत सेवकों को खड़ा करने के लिए मदद किया. அவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரம் अनेक ஊழியக்காரங்களை எழுந்து நிற்பதற்கு உதவி செய்தது. आज मैं ये जो 2 अध्याय से मैं जल्दी जल्दी आपके बीच में 5 बातों को मैं रखने जा रहा हूं. இன்றைக்கு இந்த 2 அதிகாரத்திலிருந்து வேகமாக 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். अगर मेरा जीवन उस प्रकार अगर रहना है, என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், अगर मेरे बारे में भी ये प्रेरितों के समान कुछ कहानी अगर लिखे जाना है, என்னை குறித்தும் இப்படியாக அப்போஸ்தலர்களைப் போல எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், पवित्र आत्मा अगर मेरे जीवन में होकर इस प्रकार का कार्यों का करना है, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். मेरे जीवन में किन-किन बातों के ऊपर मुझे ध्यान देना है, நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே என்னுடைய கவனத்தை வைக்க வேண்டும். मैं ये 2 अध्यायों से मैं कुछ बातों को आपके बीच में रखूंगा. இந்த 2 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். सबसे पहले आप देख सकते हैं जो प्रेरितों के काम उसका पहला अध्याय उसका 6वां वचन को हम देख सकते हैं. 6 पद. முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கலாம். यहां पर पढ़ेंगे कोई हिंदी में? अतः उन्होंने इकट्ठे होकर उससे पूछा, हे प्रभु, क्या तू इसी समय इस्राएल को राज फेर देगा? அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். यहाँ अगर आप तीसरा वचन को देखेंगे, இங்கே நாம் 3வது வசனத்தை பார்ப்போம் என்று ये சொன்னால், परमेश्वर आम लोगों के साथ बात नहीं कर रहे हैं. இங்கே ஆண்டவர் साधारण சாதாரண ஒரு இடத்துல பேசவில்லை. वो आम लोगों के साथ बातें नहीं कर रहे हैं. அவர் சாதாரண மனிதரிடத்துல பேசவில்லை. परमेश्वर जो प्रेरित लोगों के साथ बातचीत कर रहे हैं. அங்கே அவர் அப்போஸ்தலரிடத்துல பேசுகிறார். तो बहुत कुछ बातों को वहां पर समझा रहे हैं. அங்கே अनेक காரியங்களை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். अगर 4 पद को देखेंगे किस प्रकार का जो 32वां वे लोग लेना है उन बातों को समझा रहे हैं. அங்கே 4வது வசனத்திலே இப்படியாக அவர்கள் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். इसलिए परमेश्वर कहता है 5वां वचन में जो वो वायदा पूरा होने के लिए आप इंतजार में रहो. அதனால தான் 5வது வசனத்திலே சொல்கிறார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருங்கள். लेकिन ये चेले लोग के अंदर में बिल्कुल दूसरा विचार चल रहा है. ஆனால் இந்த சீசர்களுக்குள்ளாக முழுவதுமாக ஒரு முரண்பாடான எண்ணம் இருந்தது. वे लोग यहाँ वर्तमान काल की कुछ बातों में वे लोग अपने आप को वहां पर रखे हैं. அங்கே அந்த இந்த உலக பிரகாரமான சில காரியங்கள் அந்த காரியங்களை குறித்து அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். इस वर्तमान काल के बारे में वहां पर बातें कर रहे हैं. அங்கே இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். साथ इजराइल के बारे में ही उनका विचार गुमगुम के आ रहा है. அதோடு கூட அவர்களுடைய எண்ணங்கள் இஸ்ரவேல் மனிதர்களை மாத்திரமே சுற்றி சுற்றி வந்தது. परमेश्वर चाहता है वे लोग इतिहास को रचाएं. ஆண்டவர் விரும்பினார் அவர்கள் சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று. वे लोग जो है परमेश्वर के लिए पवित्र आत्मा के द्वारा महान कार्यों को लिखना है. पवित्र आत्मा को जो काम है उस जगह पर प्रेरितों के काम करके ना माना है. ஆண்டவர் விரும்பினார் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூடிய காரியங்களினால் அதோடு உதவினால மிகவும் மகத்தான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. इसलिए प्रभु यीशु मसीह पहले पवित्र आत्मा के बारे में चर्चा कर. அதனால தான் இயேசு
கிறிஸ்து அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்க பேசுகிறார். क्योंकि पवित्र आत्मा के साथ वे लोग किस प्रकार का काम करना है, कैसा कैसा काम आगे बढ़ना है, उन विचारों के साथ प्रभु धीरे धीरे सारे बातों को समझा रहे हैं. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று கொண்டு அவர்களுக்கு அந்த சில காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். लेकिन ये चेले लोगों के अंदर में पूरा पूरा ये धरती के बारे में, पृथ्वी के बारे में विचार वहां पर लगा हुआ है. ஆனால் சீசர்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து செயல்பட்டு கொண்டிருந்தது. वे लोग वर्तमान या प्रेजेंट बातों के लिए मन लगा रहे हैं. அவர்கள் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். अपने ही क्षेत्रों के बारे में वे लोग बातें அவர்கள் தங்களை குறித்து இருந்த அந்த இடத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தார்கள். जब तक ये विचार किसी मनुष्य के अंदर रहेगा, எப்பொழுது இந்த எண்ணம் மனுஷனுக்குள்ளே வருகிறதோ, जैसा प्रेरितों के बारे में लिखा गया है उस प्रकार का महान कार्य को वो कर ही नहीं सकता है. அந்த அப்போஸ்தலர்களுடைய காரியங்களை குறித்து எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. क्योंकि आगे देखने का जो विचार ये जो लोगों के अंदर में तब तक नहीं रहा. ஏனென்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் முன்னான காரியங்களை குறித்து யோக்கி பார்க்க முடியவில்லை. वे लोग अपने बारे में, अपना क्षेत्र के बारे में, ये धरती के बारे में वे लोग सोच रहे हैं. அவர்கள் தங்களை குறித்து, தங்களுடைய இடங்களை குறித்து, இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தார்கள். लेकिन परमेश्वर कहता है, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा तुम पर आएगा, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவாரோ तब तुम्हारा दृष्टिकोण दूर में जाएगा. அப்பொழுது உன்னுடைய அந்த பார்வை தூரமாக இருக்கும். 8वां वचन में लिखा है, அங்கே 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுவரைக்கும் நீ ஒன்னது மட்டும் தான் பார்த்துட்டு अपने இருப்பாய், बारे में ही विचार करेंगे, உன்னை குற்றி மாத்திரமே நீ நினைத்துக் கொண்டிருப்பாய், तब तक अपना क्षेत्र के बारे में आंख लगाएंगे, நீ உன்னுடைய எல்லையை மாத்திரமே நீ பார்த்து கொண்டிருப்பாய். जब पवित्र आत्मा आएगा तुम दूर देखे हुए. நீ எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருகிறாரோ அப்பொழுது நீ தூர நோக்கி பார்ப்பாய். आज परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். पवित्र आत्मा के द्वारा ही हम दूर तक हम देख पाएंगे. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக மாத்திரமே நாம் முன்னோக்கி தூரமான பார்வையை பார்க்க முடியும். यहाँ चेले लोगों के समान अगर हमारा दृष्टिकोण केवल सीमित रहेगा, हम परमेश्वर के लिए महान कार्य को जैसा प्रेरित लोग किए वैसा हम कर नहीं पाएंगे. ஒருவேளை இங்கே சீசர்களுடைய பார்வை எப்படி ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக காணப்பட்டதோ அப்படி காணப்படும் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் செய்த மகத்தான காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. इसका मतलब जब आत्मा, पवित्र आत्मा हम पाएंगे तब उसमें परिवर्तन होगा. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் மாற்றம் உண்டாகும். यही जो है एक शुरुआत है. இதுதான் ஒரு ஆரம்பம். क्या आप इस प्रकार का जीवन आपके जो जीवन में होने के लिए आप चाहते हैं? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? Start with Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு தொடங்குங்கள். पवित्र आत्मा से उसको शुरू कीजिएगा. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தொடங்குங்கள். मैं ये सुबह के वक्त में आपसे कहने के लिए मैं चाहता हूं, இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், अगर पवित्र आत्मा का सामर्थ्य अभिषेक को अभी तक अगर आप नहीं पाए, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் அடையவில்லை என்று आपका சொன்னால் दृष्टिकोण सीमित ही रहेगा. உங்களுடைய அந்த எண்ணம் குறுகியதாகவே காணப்படும். आप हमेशा वर्तमान काल की बातों को ही देखेंगे. நீங்கள் உங்களை இப்படிப்பட்ட காரியங்களை, இந்த காரியங்களை மாத்திரமே நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். लूका रचित सुसमाचार उसका 24वां अध्याय में एक व्यक्ति के बारे में पढ़ते हैं. அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே ஒருவரை குறித்து एक சொல்லப்பட்டிருக்கிறது. बड़ा धनवान व्यक्ति था, அவர் மிகப்பெரிய மனிதனாய் இருந்தார். बहुत अच्छा फसल हुआ खेत में. அவரிடத்துல எல்லாமே இருந்தது. वो खेत में इतना जो फसल हुआ, அவருடைய அந்த விவசாயத்துல பெரிய இருந்தது, அறுவடை இருந்தது. वो बैठ के बहुत कुछ विचार करने लगा. அவர் உட்கார்ந்து இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தார். मैं इसको तोड़ूंगा, मैं उसको बनाऊंगा, मैं ऐसा करूंगा, वैसा जमा करूंगा, सब कुछ मन में वो विचार कर रहा है. அவர் நான் அதை अறுப்பேன், அதை கட்டுவேன், நான் இதை இப்படி செய்வேன் அப்படி சொல்லி अनेक காரியங்களை நினைத்துக் கொண்டிருந்தார். प्रभु ने कहा, हे मूर्ख, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், முட்டாளே, हे मूर्ख. ஏன் முட்டாளே? क्यों? ஏன்? जो कोई ये वर्तमान काल के बारे में, जो प्रेजेंट लाइफ के बारे में, जो अपना ही क्षेत्र के बारे में, अपना ही जो काम के बारे में सोचते रहता है, परमेश्वर उनको मूर्ख के रूप में ही देखता है. யார் ஒருவர் இந்த உலக காரியங்களை, தன்னை குறித்த காரியங்களை, இந்த காரியங்களை குறித்து நினைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் முட்டாள் என்று சொல்லுகிறார். आज इस सुबह के वक्त में हम परमेश्वर के सम्मुख में अपने आप को जांचने के लिए कोशिश करेंगे. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே நாம் சோதித்து பார்ப்போம். आज हम एक और बार
और जांचेंगे क्या पवित्र आत्मा का सामर्थ्य को मैं पाया हूं या नहीं। நான் ஒருவேளை என்னோட பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றிருக்கிறேனா என்று நாம் யோசித்து बच्चों से பார்ப்போம். मैं कहने के लिए चाहता हूं, சிறு பிள்ளைகளிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். कई बच्चे अपना जीवन में गवाही देते हैं, அநேக சிறு பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில சாட்சியை பார்க்க முடியும். जवानी उम्र में वे लोग पवित्र आत्मा का सामर्थ्य को पाए, அந்த வாலிப வயதிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். वो सामर्थ्य उनका जीवन का पूरा जो बातों को एकदम बिल्कुल चेंज कर देता है। அந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் மாற்றுகிறது. अगर आप प्रार्थना करेंगे, நீங்கள் ஒருவேளை ஜெபிப்பீர்கள் என்று अगर आप சொன்னால், इंतजार करेंगे, நீங்கள் ஒருவேளை காத்திருப்பீர்கள் என்று आप சொன்னால், उसके लिए प्यासापन के साथ रहेंगे, நீங்கள் ஒருவேளை அந்த தாகத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், जैसा योएल नबी के किताब में हम पढ़े हैं वैसा ही आपके लिए भी परमेश्वर पवित्र आत्मा को எப்படி देगा। யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே படிக்கிறோமோ அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். साथ ही साथ அதோடு கூட मैं हर एक सेवकों से पूछने के लिए चाहता हूं, நான் ஒவ்வொரு ஊழியக்காரரிடத்திலும் கேட்க விரும்புகிறேன். इट इज वेरी वेरी सीरियस क्वेश्चन, இது மிகவும் முக்கியமான கேள்வி. क्या आप पवित्र आत्मा को पाए हैं? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றிருக்கிறீர்களா? क्या आप पवित्र आत्मा का सामर्थ्य को एक्सपीरियंस करते हैं? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை அனுபவித்திருக்கிறீர்களா? क्या आप पवित्र आत्मा के साथ आप जीवन बिताते हैं? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிறீர்களா? जब तक ये अनुभव आपके साथ नहीं रहेगा, இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாத मैं வரைக்கும் हिम्मत के साथ कह सकता हूं, நான் சொல்ல முடியும், आपका दृष्टिकोण, आपका काम सब अपने बारे में, अपने जगह, अपना अपना इसी प्रकार ही रहेगा। உங்களுடைய காரியங்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களை குறித்ததாகவே சிறிய வட்டத்திற்குள்ளாகவே காணப்படும். आप समय को बिता सकते हैं, நீங்கள் நேரத்தை கடத்தலாம், आप कामों को कर सकते நீங்கள் हैं, வேலைகளை செய்யலாம், लेकिन परमेश्वर के लिए आप इतिहास को बना नहीं पाएंगे। ஆனால் ஆண்டவருக்காக சரித்திரங்களை செய்ய முடியாது. परमेश्वर हमें सहायता कर नहीं पाएंगे। ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. और दूसरा और एक बात में आपको मैं ले जाने के लिए चाहता हूं, இரண்டாவது ஒரு காரியத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். यहाँ पर लिखा है पहला अध्याय 11वां वचन में, முதலாவது அதிகாரம் 11வது வசனத்திலே पढ़ेंगे हिंदी में। और उसने कहा, हे गलीली पुरुषों, तुम क्यों खड़े आकाश की ओर देख रहे हो? यही यीशु जो तुम्हारे पास से स्वर्ग पर उठा लिया गया है, जिस रीति से तुम उसे स्वर्ग को जाते देखा है, उसी रीति से वह फिर आएगा। கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். यहाँ दूसरा और एक बात को हम लोग ध्यान देना है, இங்கே இரண்டாவது இன்னொரு காரியத்தின் மேலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். वो क्या है? அது என்னவென்றால், अगर परमेश्वर के लिए पवित्र आत्मा के साथ होकर अगर हम महान कार्यों को करना है, நாம் ஆண்டவருக்காக பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து अनेक காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், हमारा इतिहास अगर लिखा जाना है, நம்முடைய சரித்திரங்கள் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், ये विचार हमारे अंदर में आना है, मेरा प्रभु जल्दी आने वाला है। இந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும், என்னுடைய இயேசுவானவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். अगर आप नूह के कहानी को देखेंगे, நாம் நோவாவினுடைய காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால், नया नियम में लिखा है, இங்கே புதிய ஏற்பாட்டில் जैसा எழுதப்பட்டிருக்கிறது, नूह के समय में हुआ वैसा ही प्रभु यीशु मसीह का दूसरा आगमन में भी होगा। நோவாவின் காலத்தில் நடைபெற்றது என்னவோ அதே போல இயேசுவினுடைய இரண்டாம் வருகையிலும் நடைபெறும். नूह का समय में क्या हुआ? நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? बहुत लोगों के विचार में ये रहा, हाँ बारिश होगा करके लोग कह रहे हैं। அநேகருடைய எண்ணங்கள் இப்படியாக இருந்தது, மழை வரும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். थोड़ा सा ध्यान दीजिएगा, கொஞ்சம் கவனியுங்கள். बहुत लोगों के विचार में ये विचार था, அநேகருடைய எண்ணங்கள் இப்படியாக இருந்தது. हाँ बारिश होगा करके लोग कह रहे हैं, மழை வரும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். लेकिन नूह के अंदर में ऐसा विश्वास था, ஆனால் நோவாவுக்குள்ளாக இப்படி ஒரு விசுவாசம் இருந்தது, बारिश पक्का जरूर आएगा। மழை கண்டிப்பாக வரும். ये दोनों में बहुत फर्क है। இந்த ரெண்டிலும் வித்தியாசம் உண்டு. आज प्रभु यीशु मसीह का दूसरा आगमन का जब विचार आपके अंदर में कैसा है? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்குரிய காரியங்கள் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது? आपका जो विचार, आपका जो चाल चलन, आपके काम, हर बात में प्रकट होता है। உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எல்லா காரியங்களிலும் வெளிப்படும். आपका विश्वास कैसा है? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? हाँ बाइबल में लिखा है अंतिम समय में जी रहे हैं, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லு. लोग कहते हैं प्रभु जल्दी आने वाला है, மக்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருவார். मैं जानता हूं प्रभु यीशु मसीह आने वाला है, நான் தெரியும், எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ये विचार है या
मेरा प्रभु जल्दी आने वाला है। இந்த எண்ணமா அல்லது என்னுடைய தேவன் சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்கிற எண்ணமா? ये बहुत बड़ा क्रांति को हमारे अंदर में ले आएगा। இது மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். कभी भी प्रभु आ सकता है। எப்போனாலும் இயேசு கிறிஸ்து வருவார். सुसमाचार उसका 24वां अध्याय में लिखा है। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह का आगमन चोर की नहीं रहेगा। இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை திருடன் வருகிற விதமாய் இருக்கும். अगर ये विचार हमारे अंदर में रहेगा, இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், we will be very serious. நாம ரொம்ப சீரியஸ் ஆயிரும். ना जो हम लोग जो बहुत एकदम गंभीरता के साथ हर कामों को करने के लिए शुरू करेंगे. நாம் எல்லாரும் மிகவும் கவனமுள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக காரியங்களை செய்வோம். हमारा जीवन में चाहे व्यक्तिगत जीवन क्यों न हो, सेवकाई के क्षेत्र क्यों न हो, हम वहां पर कभी भी हम किसी भी प्रकार के जो उसको तुच्छ जानते हुए लापरवाही के साथ हम जीवन नहीं बिताएंगे. நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் மிகவும் கவனமாக இருப்போம். आज प्रभु यीशु मसीह के बारे में हमारा विचार कैसा है? இன்றைக்கு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குறித்த எண்ணம் நமக்குள்ளாக எப்படி காணப்படுகிறது? हम सब जानते हैं, நாம் எல்லாரும் அறிந்ததுதான். लेकिन कितना सीरियस हम, ஆனால் நாம் எவ்வளவாக அதை ஜாக்கிரதை உள்ளவர்களாக எடுக்கிறோம். दूसरों को एकदम बहुत सीरियस के साथ हम समझाते हैं. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறோம். हम दूसरों को बहुत अच्छा प्रचार करते हैं. நாம் மற்றவர்களுக்கு ரொம்ப ஞானமாக பிரசங்கம் பண்ணுகிறோம். जल्दी आने वाला है, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார், हमें ले जाने के लिए आने वाला है. நம்மை எடுத்துச் செல்வதற்கு வரப்போகிறார். कितना सीरियस है, அவ்வளவு இருக்கு. हम कितना जो उसके बारे में उसको विचार में रखते हुए हम आगे बढ़ रहे हैं. ஆனால் நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை அதை எவ்வளவு ஜாக்கிரதையாக கையாளுகிறோம். अगर उस विचार के साथ अगर हम बातें करेंगे, ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், बोली में बहुत परिवर्तन होगा. நம்முடைய வார்த்தையிலே பேசுகிறதிலே மாற்றம் வரும். अगर उस विचार के साथ हम काम करेंगे, அந்த எண்ணத்தோடு நாம் வேலை செய்வோம் என்று சொன்னால், बर्ताव में बहुत बड़ा परिवर्तन होगा. நம்முடைய காரியங்களிலே अनेक மாற்றங்கள் வரும். आज प्रभु से हमें पूछने का, मांगने का जरूरत है. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதற்கு அவசியம், प्रभु मैं केवल विश्वास करने वाला नहीं, प्रभु मैं पक्का विश्वास के साथ उसके आधार पर काम करने के लिए मुझे सिखाइए. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறவனாய் மாத்திரமல்ல, முழு விசுவாசத்தோடு அதை உறுதியான நம்பிக்கையோடு அதோடு கூட இணைந்து காரியம் செய்கிறவனாய் காணப்படட்டும். इसलिए ये प्रीतों का जो दौड़ को और तेज बनाने के लिए यहाँ स्वर्गदूत कह रहे हैं, सुनो 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 सुनो, जो प्रभु यीशु जो ऊपर जा रहा है वो फिर से आएगा. இதனாலதான் இயேசு அந்த இடத்திலே அப்போஸ்தலர்களை பார்த்து அவருடைய ஓட்டத்தை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக தேவதூதர்கள் சொல்கிறார், கேளுங்கள் கேளுங்கள், இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். इसलिए हम लोग ये गीत को हम लोग गाते हैं. இதனால்தான் நாம் இந்த பாடலை பாடுகிறோம். हम अधिक शोर से हम इसको फ्यूनरल में हम लोग गाते हैं. இந்த பாடலை நாம் அந்த இறந்த அந்த ஆராதனையிலே நாம் பாடுகிறோம். आएगा यीशु यहाँ ले जाएगा हमको वहाँ. இயேசு கிறிஸ்து இங்கே வருவார், என்னை எடுத்து செல்வார் அங்கே. क्या हम मिलके एक बार गाएंगे? நாம் இணைந்து பாடுவோமா? ताकि ये बातें हमारा जीवन में बिल्कुल बैठने पाए. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழத்தில் அமரட்டும். आएगा यीशु यहाँ ले जाएगा हमको वहाँ. आएगा यीशु यहाँ ले जाएगा हमको वहाँ. वादा यीशु का पूरा होगा, वादा यीशु का पूरा होगा. अनंत जीवन हमको मिलेगा, अनंत जीवन हमको मिलेगा. सियोन देश हमारा है देश, रखते हैं हम परदेश. जाएंगे हम अपने देश. सियोन देश हमारा है देश, रखते हैं हम परदेश. जाएंगे हम अपने देश. परमेश्वर हमारे अंदर ये विचार को बिल्कुल बैठाने पाए. ஆண்டவர் இந்த எண்ணத்தை நமக்குள்ளாக அவர் அமைப்பாராக. सुबह शाम हर रोज हमारे अंदर में ये एक ऊंचे स्थान में पक्का रहने पाए. காலை மாலை எந்த நேரத்திலும் நம்முடைய
சிந்தையிலே இந்த எண்ணம் இருக்கட்டும். मेरा यीशु आने वाला है, என்னுடைய இயேசு मेरा வரப்போகிறார், प्रभु आने वाला है, என்னுடைய பிரபு வரப்போகிறார். पवित्र जो झुंड के साथ मुझे ले जाने के लिए आने वाला है। பரிசுத்தவான்களோடு கூட்டத்தோடு என்னை எடுத்து செல்வதற்கு அவர் ये வரப்போகிறார். मेरा जीवन में बहुत बड़ा परिवर्तन को लेके आएगा। ஏன் இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். इसलिए प्रेरित लोग उन दिनों में किसी को अगर देखते हैं प्रेज़ द लॉर्ड नहीं बोले। அதனாலதான் இயேசு அந்த அப்போஸ்தலர்கள் அந்த நாட்கள்ல யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லவில்லை. वे लोग कहते थे प्रभु जल्दी आने वाला है इसलिए मारनाता बोलते हैं। அவர்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் மாரானாதா என்று சொல்வார்கள். इसलिए वे लोग किसी से भी हाथ मिलाते हैं मारनाता बोलते हैं। அவர்கள் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களை மாரானாதா என்று சொல்வார்கள். क्योंकि हर कदम हर बातों में उनके अंदर में ये विचार बैठ गया, मेरा प्रभु आने वाला है, मेरा प्रभु आने वाला है, मेरा प्रभु आने वाला है। ஆனா ஏன் என்று சொன்னால் அவருடைய எல்லா காரியங்களிலும் என்னுடைய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற எண்ணம் மாத்திரமே வெளிப்பட்டது. जब ये विचार के साथ रहेंगे हमारा कार्य में बहुत बड़ा परिवर्तन होना ही है। எப்பொழுது நாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு செயல்படுகிறோமோ நம்முடைய காரியங்களில் अनेक மாற்றம் வரும். जल्दी मैं तीसरा बात की ओर आपको ले जाने के लिए நான் வேகமாக மூன்றாவது காரியத்துக்குள்ளாக எடுத்துச் செல்கிறேன். उसी अध्याय का 13वां वचन में अगर आप आएंगे, அதே அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், तो आप वहां पर देख सकते हैं और 13वां वचन को पढ़ेंगे हिंदी में। जब वे वहाँ पहुँचे तो उस अट्टारी पर गए जहाँ पतरस और यूहन्ना और याकूब और अंद्रियास और फिलिप्पुस और थोमा और बरतुल्मेल और मत्ती और हलफई का पुत्र याकूब और समोन जेलोतेस और याकूब का पुत्र यहूदा रहते थे। அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். जब प्रभु यीशु मसीह का जो ये बातें और आज्ञा ये प्रेरितों के पास चले आया, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த காரியம் கட்டளை அவர்களிடத்தில் இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே கடந்து வந்ததோ, मैं आप लोगों को इसलिए नहीं बुलाया आप केवल अपने ही क्षेत्रों के ऊपर ध्यान दें, நான் உங்களை உங்களுக்குரிய அந்த இடங்களிலே மாத்திரம் கவனம் செலுத்த கூப்பிடவில்லை. मैं आपको इसलिए नहीं बुलाया आप केवल वर्तमान काल की बातों को ही ध्यान दें, நீங்கள் இந்த உலகத்திற்குரிய இப்போதைக்குரிய காரியங்களை மாத்திரம் நீங்கள் கவனம் செலுத்த கூப்பிடவில்லை. मैं बहुत बड़ा मकसद के साथ आपको बुलाया, உங்களை மிகப்பெரிய உன்னதமான எண்ணத்திற்காக நான் அழைத்தேன். इसलिए पवित्र आत्मा का सामर्थ्य के लिए तुम इंतजार करो। அதனால் நீ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு காத்திருங்கள். यहाँ 13वां वचन में अगर आप देखेंगे, இங்கே 13வது வசனத்திலே பார்க்கிறோம், वे एक एक ना ऊपर के रूम में चढ़कर वे लोग उसके लिए बहुत प्रयास करते हुए इंतजार कर रहे हैं। அங்கே அவர்கள் ஒரு மேல் வீட்டிலே ஏறி அங்கே அவர்கள் காத்திருக்கிறார்கள். मैं यहाँ इन बातों को थोड़ा सा मैं समझाने के लिए कोशिश करूंगा। இங்கே இந்த காரியங்களை நான் உங்களுக்கு புரிய கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ये ऊपर के कमरा में वे लोग चढ़े, அங்கே மேலறைக்கு அவர்கள் ஏறினார்கள், और वहां पर ठहरे रहे, அங்கே தங்கி இருந்தார்கள். तो वो जो वायदा उनका जीवन में पूरा होने के लिए, அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில और நிறைவேறுவதற்காக, प्रेरितों के काम लिखा जाने के लिए जो नींव की बातें हैं उसको प्राप्त करने के लिए, அந்த அப்போஸ்தலருடைய காரியங்கள் நடபடிகள் செயல்படுவதற்கு எது அந்த மூல காரணமாக இருக்கிறதோ அது நடைபெறுவதற்காக they took special efforts, I can say. அங்க அவர்கள் ஒரு சிறப்பு அந்த ஒரு அவர்கள் முயற்சியை செய்தார்கள். वे लोग ऐसा कि ठीक है हम प्रार्थना करेंगे हम प्रभु पूरा करेगा, ऐसा नहीं। அங்க அவங்க அப்படியே வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சாதாரணமாக அல்ல. वे लोग उसके लिए एक कमरा में ऊपर चढ़े, वहां प्रयास के साथ उम्मीद के साथ आशा के साथ वे लोग इंतजार कर रहे हैं। அங்க அதற்காக பிரயாசப்பட்டு ஒரு மேலறைக்கு போய் அங்கே காத்திருந்து அங்கக்காக பிரயாசப்படுறார்கள். एक दिन दो दिन नहीं कई दिन जो वहां पर वे लोग बैठ के इंतजार कर रहे அங்கே हैं, ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல अनेक நாள் அங்கே காத்திருந்தார்கள். एक साथ मिलके प्रार्थना कर रहे हैं। அங்கே ஒன்றாக இணைந்து ஜெபம் செய்கிறார்கள். आज हमारा जीवन में क्या इन प्रकार का बातें हमारा जीवन में होने के लिए क्या हम कुछ स्पेशल एफर्ट्स हम लेते हैं? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கு நாம் எதுவா அது சிறப்பான ஒரு முயற்சி எடுக்கிறோமா? ये निर्गमन की किताब अगर 34वां अध्याय को अगर आप खोलेंगे, யாத்ராமம் எழுதின புஸ்தகம் அதனுடைய 34வது அதிகாரத்திலே, अगर आप निर्गमन की किताब उसका 34वां अध्याय को खोलेंगे,
யாத்ராகமம் 34வது அதிகாரத்தை நாம் எடுப்போம் என்று मैं சொன்னால் दूसरा और तीसरा वचन को मैं बहुत पसंद करता हूँ। அங்கே 2வது 3வது வசனத்தை நான் அதிகமாக விரும்புவேன். प्रभु मूसा से कह रहा है, அங்கே மோசேயை பார்த்து தேவன் சொல்லுகிறார், मुझसे मिलने के लिए तुम पहाड़ पर पर्वत पर चढ़ कर आओ, என்னை சந்திப்பதற்கு நீ மலை ஏறி மேல வா, तुम्हारे साथ कोई भी नहीं आना है, உன்னோடு கூட ஒருவனும் வரக்கூடாது, कोई जानवर तक नहीं आना है। ஒரு மிருகமும் வரக்கூடாது. तो वो उस प्रकार की बातों को प्रभु हमसे वो अपेक्षा करते हैं। ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். क्या हम केवल ऐसा ही लालसा करते हैं, ऐसा ही विचार करते हैं, ऐसा ही इच्छा करते हैं, हाँ मैं भी ऐसा जीवन भी बिताना है, मुझे भी ऐसा होना है, मेरा जीवन भी ऐसा बदलना है, या उसके लिए हम प्रयास करते हैं? நாம் நான் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கணும் அப்படியாக இருக்கணும்னு நாம் விரும்புகிறோமா? அது மாத்திரமல்ல, அதோடு கூட நாம் சிறப்பு பிரயாசங்களை எடுக்கிறோமா? कभी कभी हम सोचते हैं, நாம் சில நேரங்களில் யோசிக்கிறோம், अंकल पढ़ाई इतना पढ़ाई है और होमवर्क इतना होमवर्क है, பாடம் இவ்வளவு பாடம் இருக்கு, படிக்கிறது ஹோம்வொர்க் இவ்வளவு இருக்கு, जो रूटीन प्रार्थना है उतना करना ही हमारे लिए बहुत हो जाता है। நான் என்னுடைய வழக்கமான ஜெபங்களை செய்யறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. कभी कभी बड़े लोगों के जीवन में भी ऐसा ही है। சில நேரங்களில் பெரியவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக இருக்கிறது. इतना जो रिस्पांसिबिलिटीज जो है बढ़ गया, इतना जो जिम्मेदारियां बढ़ गया, इतना काम बढ़ गया और समय निकालना मुश्किल पड़ रहा है, तो नॉर्मल जो प्रेयर में ही मुझे एकदम ये हो जाता है, मैं एक्स्ट्रा कहां मैं कर पाऊं। ஆனா எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது, பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அந்த வழக்கமான காரியங்களை செய்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு, இதுல எங்க நான் ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா எடுக்கிறது? अगर आपका जीवन इस प्रकार होना चाहते हैं, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், this is not for all, இது எல்லாருக்காகவும் அல்ல, ये सबके लिए नहीं है, இது எல்லாருக்காகவும் அல்ல, जितने लोग क्या या एक या दो जन भी होंगे उन्हीं लोगों के लिए, இது ஒருவர் அல்லது இரண்டுவர் அப்படியாக இருக்கலாம், அவர்களுக்கான வாழ்க்கை. अपना काम, अपने बातें, अपना जो परिवार, इस सारे बातों के बाद जो विचार करता है मुझे इस प्रकार का जीवन बिताना है, என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியம், இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிற யார் ஒருவர் விரும்புகிறார் அவர்களுக்கானது, उसके लिए कुछ स्पेशल या कुछ मेहनत या प्रयास करना ही होगा। அவர்கள் இதற்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரியங்கள் அந்த பிரயாசங்கள் பட வேண்டும், अन्यथा ये संभव नहीं है। இது மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. आज हम प्रभु के सन्मुख में हम एक निर्णय लेंगे, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். प्रभु मुझे ऐसा अनुग्रह दीजिएगा, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு கிருபையை கொடுங்க, मैं जो दूसरी माइल, इसका मतलब एक्स्ट्रा मैं मेहनत मैं इसके लिए करने पाऊं। ஆண்டவரே நான் அதிகமாக இதற்காக பிரயாசப்படுறதுக்கு உதவி செய்யுங்க. उपवास की बातें हो सकता है, அது ஒருவேளை உபவாச ஜெபமாக இருக்கலாம், और जो रात भर प्रार्थना करने की बातें हो ஒருவேளை सकता அது है। இரவு ஜெபமாக இருக்கலாம். हम प्रभु से हम अनुग्रह को मांगने का दरकार है, நாம் ஆண்டவரிடத்திலே அவருடைய கிருபையை தேட வேண்டும், तभी ये हो सकता है। அப்பொழுதுதான் நடக்கும். तो प्रीतों के काम के समान मेरे बारे में लिखा जाएगा, அப்போஸ்தலருடைய காரியங்களுக்கு நிகராக என்னுடைய காரியங்களும் எழுதப்படும். और चौथा और एक बात को मैं दिखाने के लिए चाहता हूं, நான் நான்காவது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல यहाँ விரும்புகிறேன். पर लिखा है, तीसरा अध्याय उसका 6 वचन में लिखा है, 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, वे लोग बिल्कुल परमेश्वर का सामर्थ से वे लोग भरे रहे। அங்கே முழுவதுமாக ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்பி இருந்தார்கள். यहाँ हम देखते हैं जो वहां पर भीख मांगने के लिए लोग वहां बैठे थे, அங்கே அவர்களை பிச்சை எடுக்கிறவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். वे लोग जो है इनके ओर देखने लगे, அவர்கள் இவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். और ये लोग कहने लगे हमारे पास कुछ नहीं है, केवल सामर्थ्य है। அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, எங்களிடத்தில் வல்லமை உண்டு. इसका मतलब उनका जीवन पवित्र आत्मा का सामर्थ्य से बिल्कुल एकदम भरपूर रहा। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரம்பி காணப்பட்டது. आज हमारे पास लोग आते हैं, இன்றைக்கும் நம்மளிடத்திலே மக்கள் வருகிறார்கள், हमें खोज के लोग आते हैं, நம்மை தேடி வருகிறார்கள், कई कारणों से आते हैं, அநேக காரணங்களுக்காக வருகிறார்கள். साइन लेने के लिए आते हैं, அவர்கள் சைன் வாங்குறதற்காக कुछ வராங்க, बातों का जो पूछने के लिए आते हैं, சில காரியங்களை குறித்து கேட்பதற்காக வருகிறார்கள், और कुछ मदद पाने के लिए आते हैं। சில உதவிகளை தேடி வருகிறார்கள். क्या हमारे जीवन में जो परमेश्वर का सामर्थ्य है और अनुग्रह है उसको खोज के लोग आते हैं? நம்மிடத்திலே அந்த தேவனுடைய வல்லமை, அந்த கிருபை இருக்கு, அதை தேடி வருகிறார்களா? जो परमेश्वर के दया और अनुग्रह और सामर्थ्य जो हमारे जीवन में भरपूर है,
उसको खोज के क्या लोग हमारे ओर ताकते हैं? ஆண்டவருடைய வல்லமை கிருபை நமக்குள்ளாக நிரம்பி காணப்படுகிறது. அதை தேடி மனிதர்கள் வருகிறார்களா? ज्यादा लोग हमारा जो अधिकार के लेकर वे लोग हमें ताकते हैं. அநேகர் நம்முடைய அதிகாரத்தை நோக்கி பார்க்கிறார்கள். हमारे हाथ में जो पावर है उसको लेके वे लोग हमारे ओर ताकते रहते हैं. நமக்கு நம்முடைய கையில் உள்ள அதிகாரத்திற்காக நம்மை நோக்கி பார்க்கிறார்கள். कभी कभी हमारे पास जो पैसा है उसको लेके लोग चारों तरफ ऐसा में देखते रहते हैं. அநேக நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கிற பணத்திற்காக நம்மை சுற்றி अनेक மனிதர்கள் உண்டு. कभी कभी इसमें हम संतुष्ट हो जाते हैं. சில நேரங்களிலே இதில் நாம் சந்தோஷம் அடைந்து விடுகிறோம். लोग सब हम मुझे खोज के आते हैं. மனிதர்கள் எல்லாம் என்னை தேடி வராங்க. लोग मेरा जो आशा में हमेशा रहते हैं. எனக்காக எல்லாரும் இருக்கிறாங்க. नहीं ये सारे चीजें आएगा जाएगा. இது எல்லாம் வரும் அப்படியே போய்டும். वो हमारे जीवन में कुछ काल या कुछ समय के लिए दिया जाता है, फिर वो निकाला भी सकता है. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது எடுக்கப்படலாம். हमारे जीवन में परमेश्वर का सामर्थ्य रहेगा. ஆனால் ஒருவேளை தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் हमारे जो मृत्यु के बाद भी मेरे हड्डी को खोज के लोग आएंगे. ताली बजा के परमेश्वर का धन्यवाद देंगे. நம்முடைய மரணத்திற்கு பின்பாகவும் நம்முடைய எலும்பை தோண்டி எடுப்பதற்கு மக்கள் வருவார்கள். मेरा जीवन में परमेश्वर का सामर्थ्य भरे रहेगा. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் मृत्यु के बाद भी वो काम दे सकता है. என்னுடைய மரணத்திற்கு பின்பாகவும் அதை பார்க்க முடியும். केवल कुछ समय के लिए नहीं रहेगा. அது சில காலத்திற்காக மாத்திரமல்ல, निरंतर बहुत बड़ा परिवर्तन को लेके आएगा. அது என்னோடு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். आज हमारा व्यक्तिगत जीवन में थोड़ा सा हम विचार करके देखेंगे. இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம். हम सबके साथ यहाँ आत्मिक लोग बैठे हैं. இங்கே நாம் எல்லாரும் கூட இணைந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். अधिक तौर से लोग मिशनरी लोग बैठे हैं. இங்கே அதிகமான மிஷனரிகள் அமர்ந்திருக்கிறோம். हम कहते हैं सेवकाई के लिए मैं बिल्कुल अपने आप को सौंप दिया. நாம் சொல்கிறோம் ஊழியத்திற்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணித்தேன். हम थोड़ा सा विचार करके देखेंगे. நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். आप कुछ भी काम कीजिए. நீங்க என்ன வேணாலும் வேலை செய்யலாம். कोई भी डिपार्टमेंट में रहिए. எந்த டிபார்ட்மென்ட்ல வேணாலும் இருக்கலாம். कुछ भी जिम्मेदारी हो सकता है, कोई बात नहीं. என்ன பொறுப்பு வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். आप सोच के देखिएगा. யோசித்து பார்ப்போம். क्या कुछ आत्मिक बातों को लेके मुझे लोग खोजते हैं या नहीं? ஆவிக்குரிய காரியங்களை நினைத்து என்னிடத்திலே மக்கள் தேடி வருகிறார்களா? आत्मिक बातों को, वरदानों को लेके मुझे लोग खोजते हैं या नहीं? ஆத்மீக அந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மக்கள் என்னை தேடி வருகிறார்களா? आखिर में कब लोग आपको देख के कहें आपका प्रार्थना, आपका सलाह या आपका कुछ भी जो ऐसे बातें हैं मेरा जीवन के लिए लाभदायक रहा? உங்களுடைய ஜெபம் இப்படியாக என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று மக்கள் உங்களை பார்த்து சொல்ல முடிகிறதா? अन्यथा हम उस प्रकार का इतिहास को हम बना नहीं सकते हैं. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட சரித்திரங்களை செய்ய முடியாது. आज हमारा व्यक्तिगत जीवन में बहुत बड़ा एक तड़प होने पाए हैं. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகட்டும். मेरा जो बाहर अन्य बातों के लोग जरूर लेके आते हैं. என்னுடைய அந்த வெளிப்படையான மற்ற காரியங்களுக்காக மக்கள் வருகிறார்கள், உண்மைதான். मेरे जीवन में ऐसा वरदानों को, ऐसा जो अभिषेक को बढ़ाइए प्रभु. ஆண்டவரே எனக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைங்க. मेरा एक शब्द उनके लिए काफी रहने पाए. என்னுடைய ஒரு வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். मेरा जो एक जो छूने के बात है उनके जीवन में और परिवर्तन को ले आने पाए. என்னுடைய ஒரு தொடுதல் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். सेवक लोगों का कमी नहीं है. இங்க ஊழியக்காரங்களுக்கு குறைவுகள் இல்லை. आप उत्तर भारत में अगर देखेंगे हजारों सेवक लोग हैं. அங்கே நம்ம பார்க்கும்போது अनेक ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் உண்டு. अगर सबके समान अगर खाली करके जाना है कोई बात नहीं. அங்கே மற்றவர்களை போல எல்லாரும் போகணும்னா இல்ல. आज हम प्रभु से प्रार्थना करने का दरकार है. நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க அவசியம். प्रभु मैं किसी से जब मैं मेरा जो समय बिताता हूँ, ஆண்டவரே நான் யாரிடத்துல நேரம் செலவிடுறேனோ, जब मैं प्रचार करता हूँ, நான் எப்பொழுது பிரசங்கம் जब मैं பண்ணுகிறேனோ, आराधना करता हूँ, நான் எப்பொழுது ஆராதனை जब செய்கிறேனோ, मैं किसी के लिए मैं काउंसलिंग देता हूँ, நான் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஆலோசனை चाहे சொல்லுகிறேனோ, बच्चे क्यों न हो, बड़े क्यों न हो, நான் சிறியவர்களோ அல்லது பெரியவர்களோ, प्रभु मेरे अंदर में ऐसा वरदान को दीजिए. ஆண்டவரே प्रभु எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. मेरे अंदर में ऐसा सामर्थ्य को दीजिए, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுங்க. ताकि प्रभु आपका सामर्थ्य के द्वारा लोग आशीषित होने पाए. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் மூலமாக மக்கள் ஆசீர்வாதங்களை मेरा जो பெற்றுக்கொள்ளட்டும். प्रोफेशनल कुछ भी रहने दीजिएगा. என்னுடைய காரியங்கள் வேலைகள் என்னவாக இருக்கலாம், आप परमेश्वर का सामर्थ्य और अभिषेक के द्वारा बहुत कुछ कर सकते हैं. நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக अनेक காரியங்களை செய்ய முடியும். Anointing makes difference.
அபிஷேகம் மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் Anointing ஏற்படுத்தும். makes difference. அபிஷேகம் மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும். आज हमारे अंदर में उस प्रकार का एक तड़प या एक प्यास होने पाए. ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தாகம் உண்டாகட்டும். एक जो कुछ दिनों से मैं कैरसेल जो ग्रुप का मैं रीशफलिंग मैं कर रहा था. நான் கொஞ்ச நாளா அந்த கேர்சல் உடைய அந்த காரியங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். थोड़ा बहुत मैं समझ पाया शीला दीदी कितना मेहनत की होगी. ஷீலா அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. क्योंकि जब इधर से उधर डालते हैं तो उधर से कुछ बातें कमेंट्स आता है, फिर ये परिवार उधर डालना, ये परिवार उधर डालना. मैं ऐसा ही जो खेल होता है ऐसा मैं खेल रहा था. இங்க நம்ம சிலர் எடுத்து அங்க வைக்கும் போது அங்கிருந்து சில காரியங்கள் வரும், இங்க இருந்து அவங்கள எடுத்து அங்க வைக்கணும், அங்க இருந்து இங்க எடுத்து வைக்கணும், இப்படியாக காரியங்கள் அநேகமாக இருக்கும். वहां डालने से बोलेंगे नहीं 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 थोड़ा हम लोग का ये नहीं होता है, और उधर डालेंगे इधर डालेंगे. इसी प्रकार मैं बदल बदल के डाल के मैं मैनेज किया. நான் அங்க போடும்போது இல்ல இல்ல இவங்க இது செட் ஆகாது அதனாலன்னு சொல்லி அங்க இருந்து இன்னொரு இடத்துல மாடி இப்படியே अनेक மாற்றங்களை செஞ்சோம். क्योंकि वो करना जरूरी है. ஏன்னா அது செய்யணும், அது கண்டிப்பானது. क्योंकि अगर हम इसको थोड़ा सा कंसल्ट नहीं करेंगे तो वे लोग हफ्ता हफ्ता हर एक बार वे लोग एक जगह में आना है, इसलिए वो अच्छा नहीं रहेगा. इसलिए मैं जितना हो सके उतना मैं कोशिश किया. அதை செய்யணும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் வார வாரம் வரணும், ஒன்னாக இணைந்து செய்யணும், இல்லனா அப்படி சரியா இருக்காது. அதனால நாம் செய்தோம். कुछ ऐसा प्रेयर सेल के बारे में लोग इस प्रकार कह रहे थे. கொஞ்சம் பிரேயர்ஸ்ல பார்த்து மக்கள் இப்படியாக சொன்னாங்க. बोले भाई जी आप हमको चेंज मत कीजिएगा. நீங்க எங்களை தயவு செய்து மாத்திராதீங்க. तो वहाँ बैठते हैं, जो कुछ सुनते हैं, जो मेरा जो व्यक्तिगत जीवन के लिए, मेरा फैमिली लाइफ के लिए बहुत अच्छा लगता है. जो अगुवाई मिलता है, आशीषें मिलता है, आत्मिक जीवन में बहुत अच्छा लगता है. அங்க இருந்து அவங்க சொல்லுகிற அவங்க அங்க பேசுகிற அந்த காரியங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. कोई भी ये नहीं कहे नहीं नहीं वहाँ खाना पीना अच्छा लगता है, बहुत अच्छा मजा आता है, इसलिए मुझे उधर ही रखे, ऐसा एक भी जन नहीं बोले. அங்க ஒருவருமே இப்படி சொல்லல, அங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. जो भी पुराना जो प्रेयर सेल के लिए रिक्वेस्ट किए हैं उनका कहना यही रहा, नहीं हमारे लिए बहुत अच्छा आत्मिक बातें आशीषें मिलता है. யாரெல்லாம் அந்த பழைய பிரேயர்ஸலுக்காகவே கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் சொன்ன காரியம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்க இருக்கிறப்ப சரியாக இருந்தது. आज हमारे अंदर प्रार्थना यही रहने पाए. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இப்படியாக இருக்கட்டும். प्रभु मेरे द्वारा आपका जो सामर्थ्य निकलने पाए. ஆண்டவரே, என் மூலமாக உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். बाहरी बातों से ज्यादा मेरा भीतरीय अभिषेक को खोज के लोग आने पाए. ஆண்டவரே, என்னுடைய வெளியான காரியங்களுக்கு அளவாக அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய உள்ளான உள்ள அபிஷேகத்தை தேடி மக்கள் கடந்து வரட்டும். जब बाहरी बातों को लेके लोग आते हैं, जब उसमें हम संतुष्ट हो जाते हैं, எப்பொழுது நம்முடைய வெளிப்படையான காரியங்களை தேடி மக்கள் நம்மிடத்திலே வருகிறார்களோ அதிலே சந்தோஷம் அடைந்து விடுகிறோமோ, हम भीतरीय अभिषेक के लिए हम इंतजार नहीं करेंगे. நாம் அந்த உள்ளான அபிஷேகத்திற்காக காத்திருக்க முடியாது. कभी इंतजार नहीं करेंगे. நாம் எப்பொழுதும் காத்திருக்க हम முடியாது. सोचते हैं बहुत व्यस्त हूं, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், मिनिस्ट्री में बहुत व्यस्त हूं, நான் ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறேன். वहां प्रचार करने के लिए बुलाता है, यहाँ बुलाता है, वहां जाते हैं, यहाँ जाते हैं, हमेशा लोग सोचते हैं मैं बहुत मिनिस्ट्री में व्यस्त हूं. இங்க கூப்பிடுறாங்க, அங்க போய் பிரசங்கம் பண்ணணும், இங்க பிரசங்கம் பண்ணணும், நான் இதுல ரொம்ப பிஸியா இருக்கிறேன். जब हम सोचेंगे நாம் எப்பொழுது யோசிக்கிறோமோ मेरा सामर्थ को खोज के लोग आना है, என்னுடைய வல்லமையை தேடி மக்கள் வரணும், मेरा मुंह की बातों को सुनने के लोग समय निकालना, आपसे थोड़ा बातें करना है, என்னுடைய வாயின் வார்த்தைகளை கேட்க ஜனங்களிடத்திலே தேடி வரணும். जब हम उस प्रकार का विचार रखेंगे, நாம் எப்பொழுது இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் இருக்கிறோமோ तब हम प्रार्थना करेंगे. நாம் அப்பொழுதுதான் ஜெபிப்போம். क्योंकि ये सामर्थ सबके लिए वायदा किया गया है. ஏனென்று சொன்னால் இந்த அபிஷேக வல்லமை எல்லாருக்காகவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ये कोई ऐसा झुंड के लिए नहीं है, இது ஒரு சிறிய கூட்டத்திற்கு மாத்திரமல்ல, सबके लिए वायदा किया गया है. எல்லாருக்காகவும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. प्रभु हमारे ऊपर अनुग्रह करने पाए. ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. और एक बात को मैं कहकर मैं अंत करूंगा. நான் இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். आप मेरे साथ आप खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். काम उसका दूसरा अध्याय, இரண்டாவது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 32वां वचन को हम लोग देखेंगे. 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். प्रेरितों के काम उसका दूसरा अध्याय का 32वां वचन. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 32வது வசனம். इसी यीशु को परमेश्वर ने जिलाया जिसके हम सब गवाह हैं. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். जी उठा प्रभु यीशु मसीह के लिए वे लोग गवाह बने. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் சாட்சிகளாக ஆனார்கள். अभी तो केवल प्रचार में बोल रहे हैं हम लोग गवाह हैं.
இப்ப அவங்க பிரசங்கத்துல தான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க சாட்சிகளா இருக்கிறோம்னு. ये आसान है, அது ரொம்ப ஈஸி. हम लोग ऐसे हैं वैसे हैं, प्रभु के लिए ये सब कहना आसान है. நான் ஆண்டவருக்காக அப்படி இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பிரசங்கமாய் சொல்லுவது எளிது. हमारा रिपोर्ट में भी लिखना आसान है. நம்முடைய அந்த ரிப்போர்ட்ல எழுதுறது ரொம்ப எளிது. ऐसा काम हुआ, प्रभु ऐसा इस्तेमाल किया, ये हो गया वो हो गया, मैं बहुत कुछ गवाहियों के लिखना आसान है. ஆண்டவர் இப்படியாக செய்தார், நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று அநேக சாட்சிகளோடு கூட எழுதுவது எளிது. लेकिन ये लोग न केवल प्रचार में बताएं, அவர்கள் பிரசங்கம் பண்ணினது மாத்திரமல்ல, वे लोग हर वातावरण में गवाह बने. அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சாட்சிகளா இருந்தார்கள். पिटाई मिला गवाह बने, पिटाई அவங்களுக்கு எப்ப அடி விழுந்ததோ அப்பயும் அவங்க சாட்சிகளா இருந்தார்கள். जब ये लोग मृत्यु की जगह में ले गए लोग, वहां भी गवाह बने. எப்பொழுது அவர்கள் மரணத்தை நோக்கி சென்றார்களோ அப்பவும் சாட்சியா இருந்தார்கள். जब पथरवाह करने के लिए लोग बीच में खड़ा करके पथरवाह कर रहे हैं, उस समय भी गवाह बने. எப்பொழுது கல்லெறிகிற சூழ்நிலை வந்து அவர்கள் மேலே கல்லெறிய அந்த சூழ்நிலை வந்ததோ அப்பொழுதும் அவர்கள் சாட்சிகளா இருந்தார்கள். गर्दन काटा जाने के जगह में भी वे लोग गवाह बने. தலை துண்டிக்கப்படுகிற இடத்திலும் அவர்கள் சாட்சிகளா இருந்தார்கள். आज प्रभु उस प्रकार का गवाह या गवाही जीवन को हमसे अपेक्षा करता है. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். वे लोग सारे वातावरण में वे लोग गवाही बने. அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் சாட்சிகளா இருந்தார்கள். आज हम भी एक गवाही के रूप में जीवन बिताते हैं जरूर. இன்றைக்கும் நானும் கூட சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் தான். हमारा गवाही कैसा है? என்னுடைய சாட்சி எப்படியாக இருக்கிறது? आप गवाही बिना आप प्रभाव को नहीं डाल पाएंगे. நீங்கள் சாட்சி இல்லாமல் ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. Without testimony you can't make an impact. நீ சாட்சி இல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. आपका जीवन का गवाही अगर सही नहीं है, आप किसी क्षेत्र के ऊपर लोगों के ऊपर आप अपना प्रभाव को नहीं डाल सकते हैं. நீங்கள் உங்களுடைய சாட்சி சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த ஒரு மக்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. आज हमारा गवाही कैसा है? இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? बहुत लोगों का गवाही ऐसा है, அநேகருடைய சாட்சி இப்படியாக இருக்கிறது. जब मेरा वातावरण सही है तब गवाही सही है. எப்பொழுது என்னுடைய சூழ்நிலை சரியா இருக்கிறதோ அப்பொழுது என்னுடைய சாட்சியும் சரியா இருக்கிறது. थोड़ा सा दबाएंगे, கொஞ்சம் அழுத்தணும் என்று சொன்னால் बाप रे बाबा पाप एकदम दूसरा रूप में उनको देखेंगे. அங்கே இன்னொரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். थोड़ा सा तकलीफ में अगर डाल दीजिएगा, கொஞ்சம் பிரச்சனையில போயிட்டோம்னா उनका एक अलग रूप को आप देख सकते हैं. அங்கே இன்னொரு உருவத்தை நாம் பார்க்க முடியும். मैं कभी नहीं भूल सकता हूं एक सेवक का जो कहना जो इस प्रकार रहा. ஒருவருடைய ஊழியக்காரருடைய இப்படியாக சொன்னார், நான் மறக்கவே மாட்டேன். அதை 24 साल हो गया. அங்க 24 வருஷத்துக்கு மேல ஆச்சு. इसके पहले भी चर्च में मैं बताया हूं. நான் இதுக்கு முன்பாக வந்து சபையில சொல்லி இருக்கிறேன். एक फील्ड में टेंशन हो गया, ஒரு ஃபீல்ட்ல பிரச்சனை ஆயிருச்சு. वे लोग ऐसा कुछ बातें लेके वे लोग विरोध करने वाले बहुत दबाव दिए. அங்க விரோதம் பண்றவங்க ரொம்ப அழுத்தத்தை கொண்டு வந்தாங்க. तो वो कहने लगे जो मसीहता का जो बेल्ट को मैं पहना हूं. நான் வந்து அவர் இப்படியாக சொன்னார், அங்க அந்த இயேசு கிறிஸ்துவன்ற பெல்ட் நான் போட்டிருக்கேன். अगर मैं उसको एक दिन के लिए अगर मैं उतार दूंगा तब मैं पता चलूंगा मैं நான் ஒரு நாளைக்கு அதை கலட்டினா தான் தெரியும் யாரு அப்படின்னு. कुछ लोग खोल देते हैं, சிலர் அதை கலட்டியும் விடுகிறார்கள். 1 घंटा के लिए खोल देते हैं, ஒரு மணி நேரத்துக்கு கழட்டிடுறாங்க. कोई 1 सप्ताह के लिए वो बेल्ट को खोल देते हैं, சிலர் ஒரு வாரத்துக்கு கலட்டிடுறாங்க. कोई कुछ साल हो गया खोल के रखे हैं. சிலர் அதை கலட்டி வருடங்கள் ஆகிவிட்டது. हमारा गवाही कैसा है? நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? मैं हृदय से एक प्रार्थना को मैं करता हूं, मेरा जो व्यक्तिगत प्रार्थना में. என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். जब हम एक परिवार के रूप में हैं, एक झुंड के रूप में हैं, एक ही मकसद के साथ एक जगह में रखे गए हैं. நாம் எப்பொழுது ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஒரு குடும்பமாக ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல बड़े வைக்கப்படுகிறோம். भैया कहते हैं जब बर्तन ज्यादा हो जाता है आवाज भी ज्यादा आना है. ஆண்டவர் படையங்கள் சொல்லுவாங்க, எப்பொழுது பாத்திரம் நிறைய ஆகுதோ அப்பயும் சத்தம் அதிகமாகும். जब हमारे बीच में रगड़ा रगड़ी हो जाता है, எப்பொழுது நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் வருகிறதோ हम गलत बोल देते हैं, नहीं तो गलत समझ लेते हैं. நாம் தவறாக சொல்லி விடுகிறோம், இல்ல தவறா புரிந்து கொள்கிறோம். मैं प्रार्थना करता हूं, நான் ஜெபிக்கிறேன். प्रभु ऐसा व्यक्ति सवेरे प्रार्थना करता हूं, நான் காலையில இப்படியாக ஜெபிக்கிறேன். प्रभु मुझे मालूम नहीं आज वो व्यक्ति को या वो भाई को या बहन से मैं मिलूंगा नहीं मिलूंगा, நான் எனக்கு தெரியாது இந்த சகோதரனிடத்தில் நான் சந்திப்பனா சந்திக்க மாட்டேனா என்று சொல்லி, लेकिन मैं
प्रार्थना के साथ निकलता हूँ। ஆண்டவரே நான் ஜெபத்தோடு கிளம்புகிறேன். प्रभु ऐसा मौका दीजिएगा ताकि मैं उनके साथ या बहन के साथ भाई के साथ मैं बातें कर सकूं। நான் இப்படியாக ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுங்க, இந்த சகோதரனிடத்துல இந்த சகோதரிடத்துல நான் பேசுகிறதற்கு. दूसरा एक और कदम आगे मैं ऐसा प्रार्थना करता हूँ। நான் ஒரு அடி இப்படியாக முன்னேறி செல்லி ஜெபம் प्रभु செய்வேன். ऐसा एक अवसर दीजिए ताकि मैं वो भाई या बहन के लिए आज कुछ मदद करने पाऊं। ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கொடுங்க, இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரிக்கு நான் உதவி செய்யும்படியாக. मेरा कहने का मतलब हम उस प्रकार का जो है ना कड़वापन के साथ गवाही को खोते हुए रहना नहीं चाहते हैं। ஆண்டவர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியோட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோட நாம் வாழ விரும்புகிறோம். आज प्रभु से हम प्रार्थना करने की जरूरत है। நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க அவசியம். प्रभु वातावरण जब सही रहता है उस समय नहीं, ஆண்டவரே சூழ்நிலை சரியா இருக்கும்போது மாத்திரம் அல்ல, वातावरण जब बिगड़ जाता है சூழ்நிலை மாறும் பொழுதும் मुझे बिगड़ने मत दीजिएगा प्रभु। ஆண்டவரே நானும் அதற்கேற்றவாய் मेरा மாறிவிடக் बोल கூடாது. सही रहने पाए, என்னுடைய வார்த்தை சரியாக मेरा இருக்கட்டும், बर्ताव सही रहने पाए, என்னுடைய செயல்பாடுகள் சரியாக मेरा இருக்கட்டும், दृष्टि सही रहने पाए। என்னுடைய பார்வை சரியாக இருக்கட்டும். जब इस प्रकार हम अपनी गवाही को बना के रखेंगे, எப்பொழுது இப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் நம்மை வைத்திருப்போம் என்று हम சொன்னால் भी इतिहास को बना सकते हैं। நாமும் சரித்திரங்களை படைக்க முடியும். प्रभु आज हमारा जीवन को उस प्रकार बनाने के लिए चाहता है। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இப்படியாக வணைய விரும்புகிறார். हम सबको ही हम आंखों को बंद करते हुए हम प्रार्थना करेंगे। நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜெபிப்போமாக. मैं फिर से कहने के लिए चाहता हूँ, நான் மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன், ये इतने जो बड़ा झुंड के साथ यहाँ पर हम लोग बैठे हैं सारे लोगों के लिए बिल्कुल नहीं है। இது இங்க கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்காகவும் அல்ல. बहुत बच्चे यहाँ पर बैठे हैं, सारे बच्चों के लिए नहीं है। அநேக பிள்ளைகள் இங்க உண்டு, எல்லாருக்காகவும் அல்ல. लेकिन यहाँ जरूर मैं विश्वास करता हूँ एक या दो बच्चे जरूर होंगे। இங்கே நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன், ஒன்று இரண்டு பிள்ளைகள் உண்டு. यहाँ एक या दो व्यक्ति जरूर होंगे। இங்கே ஒன்று அல்லது இரண்டு மனிதர்கள் உண்டு நிச்சயமாக. आप सोच रहे हैं நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், मुझे इस प्रकार का एक जिंदगी मुझे बिताना है, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நானும் வாழணும், इस प्रकार का एक जीवन अब बिताना है, இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நானும் ஜீவிக்க வேண்டும். मेरा जो कहानी या मेरा जीवन मेरा लेगेसी इस प्रकार लिखा जाना है। என்னுடைய சரித்திரம் இப்படியாக எழுதப்படட்டும். अगर आप ऐसा चाहेंगे, ஒருவேளை நீங்களும் இப்படி நினைப்பீர்கள் என்று हम சொன்னால் प्रभु से प्रार्थना करने की जरूरत है। நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க அவசியம்.